ஒரு சிங்கிள் ஹேஷ்டேக் வந்து ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரே வந்து ரிசைன் பண்ண வச்சிருக்குன்னு சொன்னா அவங்கனால நம்ப முடியுதா? அதுதான் நேபாள்ல நடந்த அந்த ஜென்சி கிட்ஸ் அவங்க பண்ண புரொட்டஸ்ட்டோட விளைவு. நம்மள்ல சில பேர் நெனச்சுட்டு இருப்போம், நேபாள் கவர்ன்மெண்ட் வந்து சோசியல் மீடியாவ பேன் பண்ணனால தான் ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து புரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஆனா அது வந்து மெயினான ரீசன் கிடையாது. ஒரு நாட்டுல எதெல்லாம் முக்கியமோ அது எல்லாத்துக்குமே வந்து எந்திரிச்சு நின்னு குரல் குடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இந்த நேபாள் ஜென்சி கிட்ஸோட புரொட்டஸ்ட் வந்து இந்த உலகத்துல உள்ள அனைத்து மக்களோட பார்வையையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஹே! ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வர்ஷா. அண்ட் வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த இஷ்யூ வந்து ஆரம்பிச்சது ஒரு சிங்கிள் ஹேஷ்டேக்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஹேஷ்டேக் வந்து நெப்போ கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் தான் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. அந்த சோசியல் மீடியா பேன்க்கு முன்னாடி. அதுக்கு காரணம் என்னன்னா, நேபாள்ல உள்ள யங் கிட்ஸ் அதாவது அந்த ஜென்ஸின்னு சொல்லப்படுற அந்த பாப்புலேஷனுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட விஷயத்துல வந்து அந்த நாட்டு மேல ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கு. காரணம் என்னன்னா, கவர்மெண்ட்ல உள்ள கிரீமி லேயர்ஸ் ஆஃப் பீப்பிளோட சன் அண்ட் டாட்டர்ஸ்க்கு மட்டுமே லக்ஸூரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ முடியறதுக்கான எல்லாமே நடக்குது. மேலிடத்துல ஒரு பொறுப்பு, மினிஸ்ட்ரீஸ்ல ஒரு பொறுப்பு அப்படின்னு வரப்போ, பப்ளிக்ல இருந்து அந்த நல்லா அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆள பிக் பண்ணாம, அவங்களோட சன், டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி வழியா அவங்களையே மட்டுமே வந்து பெரிய லெவல்ல கொண்டு வரதா இருந்தனால, ஒரு சமுதாயத்துல ஒரு இன்இக்வாலிட்டி வந்துருச்சு. சோ இத வந்து ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்த குடுத்த காரணத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சோசியல் மீடியால வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ்பெஷலி TikTok அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். இதெல்லாம் வந்து எப்படி வந்து பொலிட்டீஷியன்ஸோட சன் அண்ட் டாட்டர் வந்து ஒரு லக்ஸூரியான வாழ்க்கை வாழ்றாங்க. அதே இது நார்மலா அங்க வாழ்ற அந்த சமுதாயத்துல உள்ள மக்களுக்கோ, அங்க உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கோ ஒரு ஜாப் வந்து அமையறதா இருக்கட்டும். அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் அதிகமா இருக்கு. ஒரு நார்மல் லைஃபே வந்து வாழ்றதுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் அந்த ஹேஷ்டேக் நெப்போ கிட்ஸ் எக்ஸ்போஸ் பண்றாங்க. அந்த ஹோல் வேர்ல்டுக்கே வந்து இதுதான் நேபாள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டையர் ஜெனரேஷனே வந்து ட்ரெண்ட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இந்த நாட்டுல ஒரு அன்எம்ப்ளாய்மென்ட் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து இப்படி ஒரு இந்த நாட்டோட லக்ஸூரிய வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் லைக் அந்த ஹேஷ்டேக்கு பின்னாடி உள்ள ஒரு விஷயம். லைக் ஹேஷ்டேக் நெப்போட்டிசம், ஹேஷ்டேக் எண்ட் நெப்போட்டிசம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கடுத்து நடந்த விஷயம் தான் வந்து அந்த சோசியல் மீடியா பேன் விச் ஷோஸ் இன்செக்யூரிட்டியை தான் அந்த வந்து கவர்மெண்ட்க்கு குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இத வந்து அவங்க என்ன மாதிரி சித்தரிச்சுட்டாங்க, லைக் என்ன மாதிரி வந்து பப்ளிக் இந்த வேர்ல்டுக்கு காமிச்சுட்டாங்க அப்டின்னா, நாங்க வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம். எந்த சோசியல் மீடியாவுமே லைக் பிளாட்ஃபார்ம்ஸுமே வந்து எங்க கவர்ன்மெண்ட் கீழ ரெஜிஸ்டர் பண்ணோம். பட் ஆனா யாருமே ரெஜிஸ்டர் பண்ணல. அதனால நாங்க பேன் பண்ணோம் அப்டிங்கிற ஒரு பொய்யான கருத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இதோட மறைமுக நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள அந்த யங் பாப்புலேஷன் வந்து இந்த எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போஸ் பண்றனால, அதுல வந்து இன்செக்யூரிட்டி காரணமா தான் வந்து எப்படி அவங்க இப்டி பண்ணலாம்? அப்டின்ட்டு அவங்களோட ஒரு அப்ரஷன் சொல்லுவோம்ல. லைக் அவங்களோட பேச்சே வந்து முடக்கணும். அவங்களோட கம்யூனிகேஷன் ரைட் டூ ஸ்பீக் அப்படிங்கிறது ஒரு காமன் பீப்பிள்குள்ள மேஜரான ஒரு ரைட் கரெக்ட்டா? இப்ப எனக்கு ஒரு விஷயம் இந்த சொசைட்டில தப்பா இருக்கு அப்படிங்கிறத வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்கு கூட எனக்கு வந்து ஒரு உரிமை இல்லன்னா, அப்ப நான் ஏன் அந்த சொசைட்டில வாழணும்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து நேபாள்ல உள்ள அந்த ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து அதிகமாவே வந்திருக்கு. சோ இந்த இஷ்யூலாம் இவ்ளோ இருக்கு. இத அட்ரஸ் பண்ணாம பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் கே.பி. ஷர்மா ஒலி என்ன பண்ணியிருக்காரு, சோசியல் மீடியாவே நாங்க பேன் பண்றோம். ஆல்மோஸ்ட் 36 பிளஸ் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அந்த யங் பாப்புலேஷனோட வாய்ஸ வந்து ஷட் டவுன் பண்றதோட முயற்சி தான் இது. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப லவுடரா இருக்கு. செப்டம்பர் 4த் வந்து இந்த ஹேஷ்டேக் வந்து வைரல் ஆகுது. செப்டம்பர் 8த் வந்து இந்த சோசியல் மீடியா பேன் நடக்குது. செப்டம்பர் 9த் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா ஜென்சி கிட்ஸும் இப்பதான் VPNலாம் ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ எல்லாருமே VPN கனெக்ஷன் வந்து ஆப்ட் இன் பண்ணி, எ எல்லாருமே வந்து ஒரு இடத்துல கேதர் பண்ணி, இத வந்து பயங்கர புரொடெஸ்ட் பண்ணி, நம்ம வந்து கண்டிப்பா வாய்ஸ் ரெய்ஸ் பண்ணணும். கவர்ன்மெண்ட் கிட்ட நம்ம வந்து அ அது எப்படி சோசியல் மீடியாவ பேன் பண்ணலாம்ங்கிறது மட்டுமே அவங்களோட குறிக்கோள். கரப்ஷன், பிரைபரி அந்த நாட்டுல உள்ள அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் ஹையரா இருக்கிறது, அந்த நாட்டோட வளர்ச்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படிங்கிற காரணத்தினால, ரொம்ப பீஸ்ஃபுல்லா தான் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த புரொட்டஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது, அந்த புரொட்டஸ்டர்ஸ் கையில உள்ள ஒரு ஃபிளாக் வந்து இந்த வேர்ல்டயே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஷாக்கும் ஆக வச்சிருக்கு. அந்த அன்யூசுவல் ஃபிளாக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் பீஸ் அப்படிங்கிற அனிமேல உள்ள பைரேட் ஃபிளாக். அதாவது மங்கி டி. லூஃபிஸ் கிரீவ் அப்படிங்கிற ஒரு பைரேட் ஃபிளாக். அந்த ஃபிளாக் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கல் இருக்கும் வித் ஸ்ட்ரா ஹேட். இந்த அனிமேல வந்து அந்த ஜாலி ராஜர் வந்து எத ரெப்ரசன்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம். அதாவது உங்க லைஃப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஓன் டெர்ம்ஸ்ல வந்து வாழணும் அப்படிங்கிறதையும், ஒரு ஃப்ரீடத்தையும்
அண்ட் ஆல்சோ உங்களோட ட்ரீம் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணி போகணும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து ஒரு ஒரு ரூல் வந்து அங்க தப்பா இருக்கு, அன்ஜஸ்டிஃபையபிளா இருக்கு அப்டின்னா, அதுக்கு நீ தல குனிஞ்சு போகக்கூடாது அப்டிங்கிற ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆனிமே தான் அது. ஸோ அந்த ஃபிளாக ரெப்ரசன்ட் பண்ணி தான் வந்து அங்க உள்ள நெறைய ஜென்சி கிட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. நேபாளோட நேஷனல் ஃபிளாகும் இருந்தது. தே ஆல்சோ ஹேவ் இந்த பைரேட் ஃபிளாக். ஒன் பீஸ் அனிமேல உள்ள அந்த பைரேட் ஃபிளாக். என்ன மாதிரியான பேனர்ஸ்லாம் அவங்க வச்சிருந்தாங்கன்னா, ஜாப்ஸ் வேணும், நாட் நெப்போட்டிசம். எஜுகேஷன், நாட் கரப்ஷன். சில ஃபோட்டோஸ்ல என்ன மாரி இருந்துச்சுன்னா, ஒரு சைடு மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க லக்ஸரியா லைஃப் வாழ்ற மாதிரியும், இன்னொரு சைடு வந்து வில்லேஜஸ்ல மக்கள் வந்து பசியில வாடிட்டு இருக்க மாதிரியுமான பிக்சர்ஸுமே வச்சு அவங்க வந்து பிளக்கார்ட்ஸ் இதெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. பீஸ்ஃபுல்லா தான் இந்த ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த கவர்ன்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, நிஜமாலே உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் தான் கேட்டுருக்கணும். பட் இன்ஸ்டெட் அவங்க வந்து எத சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வயலன்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. கவர்ன்மெண்ட் வந்து போலீஸ வந்துட்டு அங்க உள்ள புரொட்டஸ்டர்ஸ சரவுண்ட் பண்ண சொல்லி தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க. அங்க வந்ததெல்லாம் யங்கான ஒரு பாப்புலேஷன். ஒரு சொல்லப்போனா ஒரு 95, 96 இல்ல 2010 அந்த அந்த செட் ஆஃப் பாப்புலேஷன் மேல லைக் அவங்க வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுல 19 பேர் இறந்தும் போயிருக்காங்க. அந்த புரொட்டஸ்ட் அந்த இதுலயே. அது இன்னுமே ஃபியூயல் பண்ணிருச்சு அந்த யங் கிட்ஸ. ஒரு யங் புரொட்டஸ்டர் வந்து சாகுறது, இந்த ஒரு புரொட்டஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல்லா நடந்த இந்த புரொட்டஸ்ட்ல சாகுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் கன் ஷாட்லாம் வேற நடந்திருக்கு. நெறைய பேர் வந்து 200க்கும் மேல உள்ள ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்ஜூரும் ஆயிருக்காங்க. இது என்ன மாதிரியான மனநிலைய உண்டு பண்ணிருச்சுன்னா, நாங்க வந்து இந்த நாட்டுல ஒரு விஷயம் தப்பா இருக்கு. அதுக்கு தான் குரல் குடுக்குறோம். அதுக்காக நாங்க பேச வந்ததுக்காக, நாங்க எந்த கிரைமே பண்ணாத எங்கள எப்படி நீங்க வந்து கொல்லலாம்? அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே மன அழுத்தத்த வந்து உண்டு பண்ணிருச்சு, அந்த புரொட்டஸ்டர்ஸ்க்கு. இது எல்லாமே நடந்துட்டு இருந்தது நேபாள்ல காத்மண்டுங்கிற பிளேஸ்ல. ஸோ அங்க வந்து அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிளட்ஸோடயும் கேட்க வந்தவங்க அந்த பசங்க எல்லாருமே இன்ஜூர் ஆயும், நெறைய அம்மாக்கள் வந்து தங்களோட பசங்கள தேடுறதாவும் ரொம்ப ஒரு கயாஸா இருந்துச்சு. இந்த கொடூரமான சம்பவத்துல தான் வந்து குரூப் ஆஃப் ஜென்சி கிட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர சேஸ் பண்ணி அடிக்கிற வீடியோஸ்லாம் வந்து பயங்கரமே வைரல் ஆயிருச்சு. நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் வந்து இந்த புரொட்டஸ்ட் வந்து பூதாகரமா ஆயிருச்சு. நேபாளோட பிக்கஸ்ட் நியூஸ் பேப்பர் என்ன மாதிரியான ஒரு ஹெட்லைன்ஸ் குடுத்துட்டாங்கன்னா, "ஒலி கேனாட் சிட் இன் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் சேர் ஃபார் அ மினிட் லாங்கர்." இது வந்து ஒரு குரூயலான சைன். ஒரு யூத் பாப்புலேஷன கன் ஷாட் பண்ணி கொல்றது அப்படிங்கிறது இருக்கறதுலயே வந்து ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு இவ்ளோ பெரிய அப்ரஷனுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இனிமே நேபாள் காங்கிரஸ் வந்து இந்த ஆட்சியில இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சுருச்சு. ஃபைனலா செப்டம்பர் 10த் வந்து பிரைம் மினிஸ்டர் கே.பி. சர்மா ஒலி வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த ஸ்பீச்ல அவர் சொல்றப்போ, அவர் வந்து இந்த விஷயம் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும், இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ற மாதிரியும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. ஏன் உண்மையிலேயே இந்த நேபாள்ல உள்ள யூத் குரூப்க்கு வந்து இவ்ளோ பெரிய ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமி. நேபாளோட எக்கனாமி வந்து ஒரு ஃப்ரஜைலான ஒரு எக்கனாமி. ஒரு ஸ்ட்ராங்கான எக்கானமிலாம் சொல்ல முடியாது. அது மேஜரா எத டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம் அண்ட் ரெமிட்டன்ஸ். அந்த நாட்ல இருந்து வேற நாட்டுக்கு போய் வேல பார்த்து தான் அந்த நாட்டிலேயே வாழ முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து நேபாள்ல இருக்கு. இதுல மோஸ்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, ஆயில் ரிச் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் மலேசியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு தான் போய் வொர்க் பண்றாங்க. அது மாதிரி 10 ஆஃப் 1000 வொர்க் இன் இந்தியா அஸ் அ சீசனல் மைக்ரண்ட்ஸ். கவர்ன்மென்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, மோர் தென் 7,41,000 பீப்பிள் வந்து அந்த கண்ட்ரிய விட்டு வெளியில போயிட்டு அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வொர்க்குக்காகவும் நேபாள்ல இருந்து போறாங்க. அப்படிங்கிறதும் அந்த டேட்டா சொல்லுது. இந்த ரெமிட்டன்ஸ் சொன்னேன் இல்லையா? 2024ல $11 பில்லியன் மட்டும் சென்ட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் மோர் தென் 26% ஆஃப் தி கண்ட்ரி எக்கானமி. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட். அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் சொல்லவே தேவையில்ல. அது பயங்கர மோசமா தான் இருக்கு நேபாள்ல. ரீசென்ட் டேட்டா படி அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் வந்து நேபாள்ல பார்த்தீங்கன்னா 11%. யுஎஸ் டாலர் கணக்குப்படி ஒரு கிராஜுவேட் ஒரு மாசத்துக்கே $140 தான் வந்து சம்பாதிக்கிற மாரியான ஒரு எக்கானமி தான் வந்து நேபாள்ல இருக்கு. 3வது பாயிண்ட் வந்து கரப்ஷன். நேபாள் வந்து 180க்கு 108வது ரேங்க்ல இருக்கு. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் கரப்ஷன் இண்டெக்ஸ்ல. சர்வே என்ன நம்மளுக்கு சொல்லுதுன்னா, 28% ஆஃப் தி அமௌண்ட் வந்து அவங்க பிரைபா குடுக்குறாங்க. லஞ்சமா குடுக்குறாங்க. எதுக்கு? பேசிக்கான ஒரு ஹெல்த் கேரா இருக்கட்டும், ஒரு டாக்குமெண்ட் வந்து கவர்ன்மென்ட்ட நம்ம சைன் பண்ணி வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து பிரைபரி வந்து 28% ஆஃப் தி 28% வந்தா எவ்ளோ கஷ்டம் அந்த நாட்ல வாழ்றது. அடுத்து நெப்போட்டிசம் அதுதான் ஸ்டார்ட்டா ஆச்சு. நெப்போட்டிசம் எந்த அளவுக்கு பீக்கா இருக்குன்னா, அங்க உள்ள மினிஸ்டர்ஸ், எம்பிஸ்லாம் ஓப்பனாவே அவங்களோட சில்ட்ரன வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க பெரிய பெரிய பொசிஷனுக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து போக போக அங்க உள்ள ட்ரஸ்ட்டே வந்து ஒரு டெமோக்ரஸில இப்படிலாம் நடக்காதுல்ல.
சோ அந்த ட்ரஸ்டே இழக்கப்பட்டுருச்சு. லீடர்ஸோட கிட்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய இடத்துல மினிஸ்டர்ஸ் ஆகுறதும், சிஇஓ பெரிய பெரிய கம்பெனி சிஇஓ ஆகுறதும், டிப்ளோமேட்ஸ் ஆகுறதும், காமன் யூத் வந்து ஒரு கியூல நின்னு அந்த அதே விஷயத்த பெறதுக்கு இருக்கிறதும் எந்த மாதிரியான ஒரு ஈக்குவாலிட்டின்னு சொல்றது. அந்த ஹேஷ்டாக் நெப்போ கிட்ஸ் வந்து அது ஸ்பார்க் ஆச்சு இந்த பிரச்சனைக்கு. ஜென்சி கிட்ஸ் வந்து இந்த சோசியல் மீடியாவ ஒரு ஆயுதமா எடுத்துட்டு, இது மட்டும் இல்லாம நாங்க வந்து ரோட்லயே வந்து எங்கள எப்படி முடக்குனாலும் நாங்க ரோட்லயே வந்து நிப்போம் அப்படிங்கிறத சொன்னதும் மட்டும் இல்லாம, அத்தன காலகட்டம் எவ்வளவு வருஷம் வருஷமா இருந்த அந்த கரப்ஷன், நெப்போட்டிசம் இது எல்லாத்துக்குமே வந்து குரல் குடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நியூஸஸ்ல பார்த்திருப்பீங்க. நேபாள் அந்த கவர்ன்மென்ட் பார்லிமென்ட்டே வந்து ஃபயர் வச்சாங்க. அந்த ஜென்சி புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கப்போ. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பார்லிமென்ட் மேல வந்து நான் ஆல்ரெடி அந்த ஒரு ஒன் பீஸ் அப்படிங்கிற அனிமேல வர அந்த கொடி பைரேட் ஃபிளாக் சொன்னேன்ல, அத வந்து அவங்க வச்சிருக்காங்க. சோ எங்களுக்கு எந்த மாதிரியான பயமும் இல்ல அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி. இந்த புரொட்டஸ்ட் அப்போ சோசியல் மீடியா பேன வந்து நாங்க ரிமூவ் பண்ணிர்றோம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட சோசியல் மீடியா அந்த புரொட்டஸ்ட் வந்து தொடர்ந்துருச்சு. அப்போ வந்து அந்த ஜென்சி பாப்புலேஷன் அந்த ஜென்சி யூத் வந்து குடுத்த டிமாண்ட்ல வந்து அந்த சோசியல் மீடியா பேன ரிமூவ் பண்ணுங்கிறது கடைசியான டிமாண்ட் தான். சோ அதுக்கு முன்னாடி அவங்க என்னலாம் டிமாண்ட் வந்து வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவர்ல இருக்க எல்லாருமே வந்து இமிடியேட்டா ரிசைன் பண்ணணும். விச் மீன்ஸ் டிசொல்யூஷன் ஆஃப் ஹவுஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அது மாதிரி பிரைம் மினிஸ்டர் எலக்ஷன் வந்து டைரக்ட் எலக்ஷனா இருக்கணும். அண்ட் வந்து இன்டரிம் கவர்ன்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்ப வந்து ஆல்ரெடி உள்ள கவர்ன்மெண்ட் வந்து டிசால்வ் பண்ணிட்டு புது கவர்ன்மெண்ட் வந்து உருவாக்கணும். அண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு எலக்ஷன் வந்து உடனே நடக்கணும். அது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் லூட்டட் அசெட்ஸ். புரொட்டஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் வச்சிருக்க பாஸ்ட் 3 டெகேட்ஸா வந்து இல்லீகல் ப்ராப்பர்ட்டீஸ் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அசெட்ஸ் வச்சிருக்காங்க. அத இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அண்ட் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் விச் மீன்ஸ் இன்னுமே அந்த ஏற்கனவே அந்த எஜுகேஷன், அப்புறம் ஹெல்த், ஜஸ்டிஸ், செக்யூரிட்டி இது எல்லாத்துக்குமே ஒரு ஆல்ரெடி அந்த கவர்ன்மெண்ட் இது இருக்கும்ல, அதையே வந்து ரிஃபார்ம் வந்து மாற்றி அமைக்கணும். அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயத்த வந்து அவங்க வந்து முன்ன வச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்தாலே வந்து அந்த கவர்ன்மெண்ட்ல உள்ள இன்இக்வாலிட்டி இருக்காது. நெறைய அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் வந்து கம்மியாகி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். சோ இதெல்லாம் வந்து சரி செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தாட். சோ இந்த இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் எலக்ஷன் சொன்னேன்ல, அதுல வந்து அவங்க இந்த பிரைம் மினிஸ்டரா யார வந்து அந்த ஜென்சி பாப்புலேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுஷீலா கர்கி அப்படிங்கிறவங்கள. சோ இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நேபாளோட ஃபர்ஸ்ட் வுமன் சீஃப் ஜஸ்டிஸ். இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்க்கு ஹெட்டா வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க 2016ல இருந்து 17 வரைக்கும். சோ இவங்க வந்து என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போல்டான வுமன். அதாவது ஒரு பயப்படாம அந்த நாட்டுக்கும், அந்த கவர்ன்மெண்ட்டுக்கும் எதிரா ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்கணும் ஜஸ்டிஸ்க்காக அப்படின்னா கூட அவங்க வந்து குரல் குடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் கரப்ஷன் அண்ட் அபியூஸ் ஆஃப் பவர். அவங்க வந்து பயங்கர ரெப்யூட்டடான ஒரு பெர்சன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹானஸ்டியான ஒரு டெசிஷன் மேக் பண்றதுலயும், இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஒரு ஜஸ்டிஸ்க்கு குரல் குடுக்கறதுல ஃபர்ஸ்ட் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களோட அந்த பீரியட் ஆஃப் டைம்ல. சோ அதனால தான் வந்து அந்த யூத் பாப்புலேஷன் மத்தியில வந்துட்டு இந்த சுஷீலா கர்கிங்கிறவங்க வந்து ஒரு பெஸ்டான கேண்டிடேட்டா இருப்பாங்க. அந்த கவர்ன்மெண்ட்ட சரியா நடத்துவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த நேம வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டருக்கு. இந்த ஒரு நடந்த இந்த புரொட்டஸ்ட்ல உலகத்தோட பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத வந்து என்ன மாதிரியான டெர்ம்ல சொல்றாங்கன்னா, யூத் லெட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரியா இத வந்து அப்ரோச் பண்றாங்க. இதோட பிக்கர் லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சேனல்லயே ஆல்ரெடி வந்து இந்த டூம் ஸ்க்ரோலிங், சோசியல் மீடியா யூஸ் பண்றதுனால என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் எஸ்பெஷலி ஜென்சி கிட்ஸ தான் அது பாதிக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஆனா அதே சோசியல் மீடியா யூசேஜ் வந்து ஒரு பாசிட்டிவா யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த ஜென்சி ரெவல்யூஷன், இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட் வந்து நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. இந்த நேபாள்ல மட்டும் இல்ல, இது எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, மெசேஜ் வந்து பயங்கர கிளியர். கரப்ஷனா இருக்கா? அந்த நாட்டுல ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குதா? ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து ப்ராப்பரா ஷேர் பண்ணலையா? பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்களோட சன் அண்ட் டாட்டர்ஸ்க்கு தான் வந்து அந்த லக்ஸூரியான ஒரு லைஃப் அண்ட் பவர்ஸ் எல்லாம் குடுக்குறாங்களா? எல்லாத்துக்குமே நாங்க வந்து ஆப்போனன்ட்டா இருப்போம். அது வந்து இந்த கிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைனலா என்னோட க்ளோசிங் தாட் என்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நேபாள் கிட்ஸ் வந்து சோசியல் மீடியாவ நல்லபடியா பயன்படுத்தி ஒரே ஒரு ஹேஷ்டேக் வச்சு அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரே வந்து ரிசைன் பண்ண வச்சிருக்காங்க. அகைன்ஸ்ட் கரப்ஷன், பிரைபரி, இன்ஜஸ்டிஸ், அன்எம்ப்ளாய்மென்ட் எல்லாத்துக்கும் வந்து குரல் குடுக்குற விதமா. ஒரு சோசியல் மீடியாவோட பவரையும் அண்ட் ஆல்சோ எங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க வந்து இறங்கி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற யூத் பாப்புலேஷன் சேர்ந்தா என்ன மாதிரியான பவர் இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து இந்த வேர்ல்டு காமிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ நெறைய அந்த ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது நடந்த சேதம், அங்க நடந்த விஷயம் எல்லாமே வந்து சரி செய்யப்படுறதுக்கும் அந்த ஜென்சி கிட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களே அந்த இதையும் வாலண்டியரிங்கும் பண்ணியிருக்காங்க.
நேபாள்ல நடந்த இந்த விஷயம் வந்து இந்த வேர்ல்டுக்கு என்ன மெசேஜ் குடுக்குதுன்னா, இப்ப உள்ள சமுதாயம் வந்து ரொம்பவே வந்து படித்தவங்களாவும், ரொம்ப வந்து ஒரு அவேர்னஸ் உள்ளவங்களாவும் இருக்காங்க. எப்பேர்ப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் குரல் குடுக்குற ஒரு செட் ஆஃப் பீப்பிளா தான் இருக்குறாங்க. இதுவரைக்கும் சென்ச்சுரீஸா நடந்த அந்த கரப்ஷன் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்கு. தமிழ் ஜென்ஸி கிட்ஸ்க்கும் அதான் சொல்லிக்கிறேன். உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அத ஒரு நல்ல விஷயத்துக்காகவும், ஒரு இன்ஜஸ்டிஸ்க்கு ஆப்போசிட்டாவும் குரல் குடுக்குறதுக்கு மறந்துறாதீங்க. ஃபைனலா நேபாள்ல நடந்த இந்த ஜென்ஸி ப்ரொடெஸ்ட்ல உங்களோட கருத்து என்ன? நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள நான் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் வர்ஷா சைனிங் ஆஃப். டாடா! பை பை.